2 நாளாகமும் 19வது அதிகாரம் 7வது வசனம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவது, எச்சரிக்கையாய் இருந்து காரியத்தை நடத்துங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இன்றைக்கு கர்த்தருக்கு பயப்படுதல் என்பதை குறித்து நாம் தியானிக்கவிருக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சங்கீதங்களின் புத்தகம் 19ஆம் சங்கீதம் 9வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாய் இருக்கிறது. சங்கீதங்களின் புத்தகம் 25ஆம் சங்கீதம் 12ஆம் வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை அவர் போதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ, நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பொழுது கர்த்தர் நமக்கு செய்கிற காரியத்தை நாம் இங்கே நிதானித்து பார்க்கலாம். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனாய் இருக்கின்ற பொழுது அவர் நமக்கு தெரிந்து கொள்ளும் வழியை அவர் போதிக்கிறவராய் இருக்கிறார். அவர் தெரிந்து கொள்ளுகிற வழியை நமக்கு போதிக்கிறவராய் இருக்கிறார். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படிப்பட்டதாய் இருக்கிறது. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் எப்படி சொல்லுகிறது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் நாம் தீமையை வெறுக்கிறதாய் இருக்க வேண்டும். நாம் தீமையை வெறுக்கிறவர்களாய் இருக்கின்ற பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற நாளில் அவர் அவருடைய வழியை நமக்கு போதிக்கிறவராய் இருக்கிறார். நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறது என்பது நம்முடைய வழி சுத்தமுள்ளதும் அது எப்பொழுதும் நிலையானதுமாய் இருக்கிறதாய் இருக்கிறது. ஆகையினாலே தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அது மிகுந்த அவசியமாய், அது மிகுந்த முக்கியமானதாய் காணப்படுகிறது. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு பயப்படுகிறதால் ஏற்படுகிற ஒரு சிலவற்றை குறித்து நாம் இதனால தியானிக்க போகிறோம். முதலாவது, கர்த்தருக்கு பயப்படுதல் நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறது நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிறது. சங்கீதங்களின் புத்தகம் 115ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் வாசித்து பார்க்கிற பொழுது, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். என கருமையானவர்களே, சங்கீதங்களின் புத்தகம் 128ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லி சங்கீதம் 128ல் ஒரு சில ஆசீர்வாதங்கள் அங்கே முன்பின் வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அவருடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், அவருடைய